லட்சுமி நாராயணன் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரை எப்படி இருக்க போது. கும்பராசி வந்து பார்த்திங்கன்னா நிறைய முயற்சிகள், நிறைய வீடு சம்மந்தமான விஷயங்கள், தாய் மேலே ஒரு அதீதமான பாசம், குழந்தைகள் சார்ந்த விஷயம், உல்லாசம், இப்படி தான் இருக்க போது இந்த வாரம். எப்படி சொல்கிறேன்னா, இது வந்து சந்திரன் போகிற ஒரு சாரத்தை வச்சு சொன்னது தாங்க இந்த பலன்கள். மற்றபடி கிரக நிலைகள் பிரகாரம் உங்களது இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். ஸோ உங்களுடைய ராசியாதிபதி 12 இருக்கிறனால கொஞ்சம் வக்கரமாக இருக்கிறனால வந்து கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் இருக்கும். பட் இருந்தாலும் எல்லாமே மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு செலவுகள் தான். நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். உங்கள் 2இல் செவ்வாய், 3ஆம் அதிபதி வந்து 2இல் இருப்பது. ஸோ 3ஆம் அதிபதி 2இல் இருப்பது, 2ஆம் அதிபதி 3இல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து கலகத்தை ஏற்படுத்தும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்து நடந்துக்கணுங்க. ஏன்னா வந்து இந்த மொபைலில் வந்து ரெக்கார்ட் பண்ணி போட்டு கொடுக்கறது, மற்ற வந்து உங்களை பற்றி கோல் சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ கேமரா வைக்கிறது, மைக் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 3இல் வந்து இளைய சகோதரர் சார்ந்த விஷயங்கள், நிறைய கருத்து வேறுபாடுகள், கொஞ்சம் சின்ன டென்ஷன்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அக்ரிமெண்ட்டு, டாக்குமெண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து 1க்கு 4 வாட்டி படித்து பார்த்து கையெழுத்து போடுறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தாய் சார்ந்த விஷயங்கள் 4, 9க்கு அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஆளாக வரனால வந்து கொஞ்சம் வந்து எமோட் ஆவீங்க. ஏன்னா வந்து அந்த 9ஆம் இடம்ன்றது வந்து பாதகஸ்தானமாக வரனால வந்து அம்மாவுக்கு உங்களுக்கு வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ், அப்பாவுக்கு உங்களுக்கு நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்தாலும் இப்போது அந்த வீடு சார்ந்த விஷயம், நல்ல முன்னேற்றங்கள், நல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். புது வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருங்க. என்னென்ன பாதகாதிபதியின் போது என்னென்னா, நீங்கள் வந்து எடுக்கிற முயற்சிகளில் வருகின்ற லாபத்தில் வந்து ஒரு 30% கம்மியாக வரும் இல்லையா, மற்றபடி லாபங்களை அதுவும் தடுக்க முடியாது. கண்டிப்பாக வருகிற லாபங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வீடு வாகனத்தில் நல்ல நன்மைகளும் லாபங்களும் வருங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள். ஸோ 5ஆம் அதிபதி 5இல் பார்த்திங்கன்னா புதன் ஆட்சியோட இருக்கார், ரொம்ப சிறப்பாக இருக்கார். பட் இருந்தாலும் ஒரு 8ஆம் அதிபதியாக வரனால அதனால் வந்து கொஞ்சம் வந்து யோசித்து முடிவு பண்ணணும். குதூகலம், சந்தோஷம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இருந்தாலும் நல்ல சந்தோஷம், குதூகலம் கண்டிப்பாக இருக்கும். கூடவே வந்து இந்த சூரியன் கூட பார்த்திங்கன்னா 16ஆம் தேதிக்கு மேலே வந்து கடகத்துக்கு போகிறனால வந்து இன்னும் நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல சிறப்பான விஷயங்கள் நடக்கும். குழந்தைகள் விஷயங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நல்ல புத்திசாலித்தனமான விஷயங்களை வந்து குழந்தைகள் ஈடுபடுவாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கூட இருக்கிற ராகு, ஸோ ராகு இருக்கிறதுனால அதுவும் செவ்வாய் 2, 5 அப்படின்னும்போது நல்ல பண வருவாயினால நல்ல குதூகலமும் சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க. பட் என்னென்னா 8ஆம் அதிபதியாக அவர் வரனால வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும். ஏன்னா வந்து மது, மாது, சூது, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அந்த மாதிரி கொஞ்சம் ஏடாகூடமான ஒரு காம்பினேஷன் தான். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக. பட் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா குரு பார்வை இருக்குங்க. ஸோ குரு கேதுவுடைய பார்வை வந்து அந்த இடத்துக்கு வரனால வந்து நல்ல குதூகலம், சந்தோஷம் தான். கொஞ்சம் ரிஸ்பெக்ட்லாம் வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் இருக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் கொஞ்சம் அந்த ரிஸ்பெக்ட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பட் குரு பார்வைகளால் ஓரளவுக்கு வந்து தப்பிச்சிருவீங்க. அதனால் நீங்கள் எந்தவித ஸ்ட்ரெஸ்ஸும் எடுக்க வேணாம். 8ஆம் அதிபதியாக இருக்கனால தான் இந்த ப்ராப்ளம், வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி எல்லாமே சிறப்புங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா சந்திரனாக வரனால ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் இல்லைங்க. இப்படி எல்லாத்தையும் அடித்து பிடிச்சி திம்சம் பண்ணி வந்துடுவீங்க. பட் என்னென்னா 16ஆம் தேதிக்கு மேலே சூரியன் வந்து கடகத்துக்கு வரும்போது என்னென்னா 6ஆம் அதிபதி உங்களுடைய சனியுடைய பார்வை பெறுதுங்க. ஸோ அப்போ என்ன ஒன்றா 12ஆம் அதிபதி பார்வை பெறும். 6, 12 போது எதிரிகளாலும் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது. மற்றபடி காம்படிட்டரால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது. வேலை செய்கிற இடத்துல ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் 16ஆம் தேதிக்கு மேலே. காரணம் என்ன, சூரியன் கடகத்தில் வரனால. 6, 12 போது கொஞ்சம் தொழில் செய்கிற இடங்களில் வந்து பகைமை, கொஞ்சம் போட்டு கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கொஞ்சம் ஏடாகூடமான காம்படிஷன் தான். ஏன்னா கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும். தாய்மாமன் சார்ந்த விஷயங்கள், உறவுகள்லாம் வந்து 16ஆம் தேதிக்கு மேலே சின்ன விரிசல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி மனைவி சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ 7ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் தேதிக்கு மேலே வரும்போது உங்களுக்கும் கணவன் மனைவிக்கு நடுவில் கொஞ்சம் சின்ன வாக்குவாதங்கள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. என்றைக்குமே வந்து இந்த மாதிரி காம்பினேஷன் 7ஆம் அதிபதி 6இல் வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனைவிக்காக செலவு பண்ணலைன்னா வாக்குவாதம் வரதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது. பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா அந்த காம்பினேஷன்ஸ் தான் வேறு ஒன்றும் கிடையாது. மற்றபடி 8ஆம் அதிபதி ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல குதூகலம், சந்தோஷம் இருந்தாலும் அந்த குதூகலம், சந்தோஷத்தில் இருந்தால் ஏடாவோட ஆயிடக்கூடாதுங்கிறதுனால எதுவுமே மது, மாது, சூது, இந்த குரூப்பாக சேர்ந்து தண்ணி அடிக்கிறது, வா மச்சி வா போகலாம் பார்ட்டி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டுலாம் போனான்னா கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லது. பட் பாதுகாப்புக்கு குரு பார்வை இருந்தாலும் நம்ம உஷாராக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி செவ்வாயுடைய பார்வை 2, 8,
5. ஸோ இந்த 2, 5, 8 வந்ததுனாலே குதூகலம் சந்தோஷத்தில் போய் பேசும்போது ஏதோ ஜாலிக்கு பேச போய் அது ஏடாகுடமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி தந்தை சார்ந்த விஷயங்கள் பாதகஸ்தானம். ஸோ இருந்தாலும் அப்பா வந்து பாதகாதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு அப்பாவுக்கும் நிறைய கான்ட்ரவர்சிஸ்லாம் இருந்தாலும் அது வந்து 5ல் இருக்கும்போது கொஞ்சம் ஆட்சி பலத்தோடு இருக்கும், ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக தாங்க இருக்கும். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ மற்றபடி ஏன்னா பாதகாதிபதி 5ல் இருக்கும்போது வேலை செய்கிற இடத்துல வந்து தேவையில்லாத டென்ஷன்ஸ் உருவாக்குவாங்க. ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் வந்து வேலை செய்கிற இடத்துலலாம் வந்து கொஞ்சம் வந்து பாதகஸ்தானம் அது 11க்கு வரும்போது அது உங்கள் லாபம் கருதி கொஞ்சம் எல்லோரும் ஏதாவது ஏடாகுடம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. வீடு சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் இருந்தாலும் அதில் ஒரு பர்சன்டேஜ் போகும். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல வாய்ப்புகள் நல்ல லாபங்கள்லாம் கிடைக்கும். பட் இருந்தாலும் அந்த ஒரு நம்ம நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் அதுலேருந்து ஒரு 30% கம்மியாக வருங்க. மற்றபடி எல்லாமே சிறப்புங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள். ஸோ தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம் நல்ல விஷயங்களாக இருக்கும். ஸோ 10ஆம் அதிபதி செவ்வாய் 2ல் இருக்கின்ற 2, 10 தொழில் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல வருமானங்கள் நல்ல விஷயங்கள் அற்புதமாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல விஷயம் என்னென்னா 10ஆம் அதிபதி வந்து அந்த செவ்வாய் இருக்கார் இல்லைங்களா? ஸோ செவ்வாயுடைய வந்து சுக்கிரனுடைய பார்வை இருக்கிறனால பண வருவாய்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ பண வருவாய்கள் நல்லா வந்து நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வந்து தொழில் முன்னேற்றங்கள் ஒரு ஃபண்டு வந்து நமக்கு உள்ளுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். பணம் சம்மந்தமான விஷயங்களில் வந்து உங்களுக்கு நல்ல உதவி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ மற்றபடி வந்து லாபம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து குருக்கு எது இருக்குன்னா லாபத்தில் வந்து சின்ன ஒரு லேட்டாகும் நல்ல சிறப்பான லாபங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. 12ல் உள்ள சனி. ஸோ 12ல் உள்ள சனி வந்து உங்கள் ராசியாதிபதினா கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும். சோம்பேறித்தனத்தை மட்டும் தூக்கி அடிச்சுட்டு அடித்து தூள் கழுவிட்டு போனீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. ஸோ எது ப்ளஸ் எது மைனஸ் எல்லாமே தெளிவாக சொல்லிட்டோம். இந்த வாரம் என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். 13ஆம் தேதி அன்றைக்கி அஷ்டமி. ஸோ அஷ்டமி அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ நல்ல ஒரு பூசணி விளக்கு போடுறது, அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சாதாரண விளக்கும் போடலாம். செவ்வரளி பூவால் வந்து பூஜை பண்ணலாம். பீட்ரூட் சாதம் படையல் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு எது உச்சிதமாக இருக்குதோ அதை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ பகைவர்களை வெல்ல பைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பு. அதுவும் ராகு காலத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 16ஆம் தேதி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏகாதசி. ஸோ 16ஆம் தேதி ஏகாதசி அன்றைக்கி வந்து பெருமாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. பெருமாளை வழிபாடு பண்ணுறதோட விரதம் இருக்கணும், அதுதான் ரொம்ப மெயினுங்க. ஸோ அந்த விரதம் இருக்கிறனால வந்து பிளட்டு ப்யூரிஃபை ஆகும். கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 24 நாள் வந்து ஏகாதசி விரதம் இருந்தீங்கன்னு வைங்களேன், ஒரு 24 நாள் வந்து உங்கள் வயிற்றை வந்து பட்டினி போகிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற கழிவுகள் வந்து கிளியர் ஆகி உங்களுக்கு வந்து ரத்தம் சுத்தி ஆகி ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா ரத்தத்தால் தாங்க நோயே வருது. ஸோ ரத்தத்தால் நோய் வரனால ரத்தம் ப்யூரிஃபை ஆகும். அதனாலே வந்து சிறப்பான பலன்கள் இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு உடம்பு வந்து ரொம்ப தெம்பாகவும் இன்னொரு 10-15 வருஷம் நீங்கள் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னா ஏகாதசி விரதம் ரொம்ப சிறந்த விரதம். நான் வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவன், நீங்கள் வேணால் போய் பாருங்கள். ஓகேங்களா? நீங்கள் விரதம் இருந்து அடுத்த நாள் மோஷன் போகும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ கழிவு இருக்குன்றதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இருங்க. உடம்பு முடியாதவங்க, சுகர் பேஷண்ட், ப்ரெஷரில் இருக்கவங்களாம் வந்து கண்டிப்பாக இந்த விரதம் வந்து சாப்பிடாமல் இருக்காதீங்க. விரதம் இந்த ஓம் நமோ நாராயணன் முழுக்குள்ள ஜெபம் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா பழங்கள் சாப்பிடுங்க. அன்றைக்கி சாதத்தை தொடவே தொடாதீங்க, பழங்களை சாப்பிடுங்க. பழம் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நல்லா இருக்கவங்களாம் பழம் சாப்பிட்றாதீங்க. சாப்பாடு எதுவுமே சாப்பிடாம அந்த வயிறை காலி பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகுனா திக்குன்னு எரியும். உள்ளே ஒரு ஜோதி எரியுதுரா, சாமி அடிக்கிற மாதிரி ஒரு நெருப்பு மாதிரி எரியும். அதுதான் பசி. நிறைய பேர் பசினாலே என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து உங்கள் கர்மா நீங்கணும்னா உங்களுக்கு ஆண்டவன் 3 வேளை சோறு, நல்ல ஒரு வீடு, நல்ல உட்காரது இடம் கொடுத்துருக்கான்றதுக்கு நன்றி செலுத்துறதா நினச்சிக்கிட்டு போகிற வழியில் யாருக்காச்சும் முடியாதவங்களுக்கு ஒரு சாப்பாடோ வடையோ டீயோ வாங்கி கொடுங்க. உங்கள் கர்மா விலகும், நீங்கள் இன்னும் நல்லா இருப்பீங்க. ஓகேங்களா? நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணி பாருங்கள். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி அன்றைக்கி சனி பிரதோஷம். சனி பிரதோஷம் அன்றைக்கி ஈஸ்வரன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. கோயில் திறந்து இருந்ததுன்னா நல்லா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஈஸ்வரன் வந்து வழிபாடு பண்ணுங்கள். கோயில் திறக்கலைன்னா வீட்லேயே வந்து ஒரு விரிப்பு விரித்து அதில் உட்காந்து ஓம் நமச்சிவாய் சாண்டிங் மாலை ஒன்று வாங்கி அதில் பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மிநாதன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.